ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆதவக்குட்டியோட 4வது பர்த்டே. அவனோட பர்த்டே வந்து இன்றைக்கி நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான். அது சனிக்கிழமை ஆதவக்குட்டியோட பர்த்டே. இது வந்து 4வது பிறந்தநாள் ஆதவக்குட்டிக்கு. காலைல வந்து எந்திச்சோடனே காஃபி தான் ஃபஸ்ட்டு போட்டேன். காஃபி போட்டு நாங்கள் குடிச்சக்கப்புறமாட்டி தம்பிக்கு வந்து ஆற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் தம்பியை வந்து எழுப்பி விட்டு ஆதவக்குட்டி ஹாப்பி பர்த்டேடா அப்படின்னு சொல்லி தான் அவனை எழுப்பி விட்டு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டெய்லியுமே கேட்பான், யாராவது இன்றைக்கி பிறந்தநாள்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்போ எனக்கு எப்போ பர்த்டே வருமா, எனக்கு என்றைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கேட்டுகிட்டே தான் இருப்பான். அப்புறமாட்டி இன்றைக்கி அவன் நினச்ச மாதிரி அவனோட பர்த்டே இன்றைக்கி வந்துருச்சு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. காலைல தூங்கி எழுந்தோடனே எனக்கு எப்போ புது ட்ரெஸ் போட்டு விடுவீங்க, எப்போ கேக் வெட்டுவோம், எப்போ கிஃப்டெல்லாம் கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே தான் இருந்தான். அதெல்லாம் இப்போ தான் விடிஞ்சிருக்கு. நம்ம இன்னும் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்புறமாட்டி ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணலாம், உனக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்கையான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவனும் சரின்னு சொல்லிட்டான். இன்றைக்கி ஆதவுக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறனால அவங்க அப்பா வந்து ஆஃப் டே லீவ் போட்டாங்க. காலைல மட்டும்தான் வீட்டில் சாப்பிட்டாங்க. மதியம் எதுவும் லஞ்ச் எதுவுமே கொண்டு போகல. காலைல எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப சிம்பிளாக தோசையும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவங்க அப்பாவுக்கு மட்டும் வெங்காய தோசை வந்து சுட்டு கொடுத்தேன். இன்றைக்கி காலையில் என்னை ஒரு வேலை கூட செய்ய விடலை. என்னை குளிக்க வைமா, புது ட்ரெஸ் போடணுமான்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டே இருந்தான். சரி இன்றைக்கி எதுக்கு அவனை அள வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்து ஆஃபீஸ் போன உடனே அவனை வந்து குளிக்க வச்சுட்டு அப்புறமாட்டி புது ட்ரெஸ்ஸுமே போட்டு விட்டாச்சு. புது ட்ரெஸ் போட்டக்கப்புறம் தான் என்ன கொஞ்சம் வேலை பார்க்கவே விட்டா. அது வரைக்கும் எனக்கு புது ட்ரெஸ் போட்டு விடுமா, குளிக்க வைமான்னு சொல்லிட்டே இருந்தான். இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஆதவோட பெரியப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் இது. இது வந்து ஸ்டீவியில் போத்தீஸில் தான் எடுத்துருந்தோம். சூப்பராக இருந்தது ஆதவக்குட்டிக்கு. லாஸ்ட்டாக ஆதவக்குட்டியோட ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எடுத்துட்டோம். அப்போலேருந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து டெய்லியுமா அன்றைக்கி தான் எனக்கு ஹாப்பி பர்த்டே, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுமான்ட்டு டெய்லி சொல்லிகிட்டே இருப்பான். அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவனுக்கு தெரியாமல் ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கிறக்குள்ளேயும் அப்பா எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவான். டெய்லி இந்த பாக்ஸ் தூக்கிட்டு வந்து அன்றைக்கி தான் எனக்கு ஹாப்பி பர்த்டே, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுமான்னு சொல்லிட்டே தான் இருப்பான். இன்றைக்கி வந்து அவனெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்புறமாட்டி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சக்கப்புறமாட்டி நானுமே இன்றைக்கி குளிச்சுட்டு காலைல கோயில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறனால மடார் வளாகத்துக்கு, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு, முருகங்களுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு நானும் தம்பி வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போய் மதிய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பொறுமையாக தான் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன். ஈவினிங் வந்து கேக் கட் பண்ணுறனால வீட்டில் லைட்டாக டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த கிட்டு தான் எடுத்திருந்தேன். இந்த கிட்டு வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். வாங்கி ஒரு வாரம் ஆச்சு. ஆதவக்குட்டிக்கு வந்து நான் காட்டவே இல்லை, யாருக்குமே காட்டல. அப்படியே ஒரு ஓரத்தில் வந்து ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுருந்தேன். இப்போ தான் எடுத்து நான் வீடியோ கூட எடுக்கலையம்மா, என்ன வாங்கியிருக்க காட்டு அப்படின்னு. அப்புறமாட்டி அவன்கிட்ட ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இருந்தேன். அவன் எல்லாம் பார்த்து முடிச்சக்கப்புறமாட்டு தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாட்டி என்னை வீடியோ எடுக்க விட மாட்டான், குடும்பம்பான். அதனால் எல்லாமே காமிச்சு முடிச்சுட்டு அவன் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு போதுமா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னக்கப்புறமாட்டி தான் நான் வந்து வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே இதில் வந்து லைட்டு, அப்புறமாட்டி நெட்டில் ஸ்க்ரீன் 2 இருந்தது, அப்புறமாட்டி பலூனு, ஹாப்பி பர்த்டே உள்ளது, இந்த மாதிரி நிறையா இருந்துச்சா. இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த லைட்லாம் அடுத்து யூஸ் பண்ணலாம், நெட்டு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம், எல்லாமே அடுத்து எதுக்குன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் சரி இது ஒன்று ஆர்டர் போட்டுருவோன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். நானாக தான் ஃபஸ்ட்டு பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப அகலமாக இருந்தனால என்னால் ஒரு ஆளை பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹஸ்பண்டை தான் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். அவங்களும் வந்தாங்க. அவங்களும் நானும் சேர்ந்து தான் எல்லாமே பண்ணோம். ஒவ்வொன்றா எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வரைக்கும் நாங்கள் ஆதவக்குட்டிக்கு இந்த அளவுக்கு டெக்கரேஷன் பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவனுக்காக இவ்வளோ பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம். அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். அந்த கிட்ட உள்ளதை பார்த்துட்டுமா இதெல்லாம் என்ன பண்ண போறியாம்மா, சூப்பர் மாமா, தேங்க்ஸ்மா அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தான். அதை கேட்குறதுக்கே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. டேப் வந்து வீட்டில் இல்லை, டபுள் சைட் டேப். சரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டும் தம்பியும் போயிட்டாங்க. நான் போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் எனக்கு எல்லா பலூனுக்கும் காற்று மட்டும் அடைச்சி வச்சிரு அப்படின்னாங்க. எனக்கு வந்து பலூன்னா ரொம்ப பயம். நானும் காற்று அடைச்சி பார்க்க பெருசாகவே ஆக மாட்டேங்குது. அப்புறமாட்டி வெளியில் எடுத்துகிட்டு அப்படின்னா அந்த பலூனில் உள்ள காற்று ஃபுல்லாக வெளியில் வந்துடுது. திருப்பி நான் பம்ப் பண்ணிகிட்டே இருக்கேன்.
அதில் வந்து காற்று வந்து ஃபுல்லாகவே மாட்டேங்குது. ஏன்னா நான் வந்து மெதுவாக பண்ணிகிட்ருக்கேன், வெடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமாட்டி ஒரு வழியாக ஓரளவுக்கு பெருசாக வந்ததுக்கப்புறமாட்டி போதும் முடிச்சு போட்டுடலாம் அப்படின்ட்டு முடிச்சு போட்டு போட்டு பார்க்க முடிச்சு போடவே முடியல. எனக்கு ரொம்ப கடுப்பாக போயிடுச்சு. போங்கடா இது ஒன்றும் நமக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு அவங்க அப்பா வந்ததுக்கப்புறமாட்டி எல்லா பலூனுக்கும் வந்து காற்றடைச்சி கொடுத்துருந்தாங்க. என்ன மாதிரி உங்களுக்கும் பலூனில் காற்றடைக்கிறது இல்லை பலூன் வெடிச்சிரும்னு பயம் இருக்கா அப்படின்ட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். அப்புறம் அவங்க வந்து எல்லா பலூனும் வந்து எல்லாம் காற்றடைச்சி முடிச்செல்லாம் போட்டு கொடுத்தாங்க. நான் அந்த ஆர்ச் மாதிரிலாம் ரெடி பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அப்புறமாட்டி டபுள் சைட் டேப் எல்லாம் வச்சு நெட்டில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதான் பார்த்து பண்ணோம். இப்போ ஃபுல்லாக வந்து செட் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்கலை, நான் வந்து கொஞ்சம் தான் வீடியோ எடுத்திருந்தேன். அப்புறமாட்டி நாங்களே அப்பப்போ வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள். நான் வந்து ஒரு நெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். லைட்டை வந்து அடியில் வச்சுருக்கேன். மேலே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பலூன் இருக்குது. ஹாப்பி பர்த்டேன்னு அதிலே இருந்தது. அதை ஃபுல்லாக வச்சு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கேக் வாங்குறதுக்காக போயிருந்தோம். எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். டயர் இருந்தது, யாருமே இன்னும் வீட்டுக்கு வரல. சரி இந்த சைடு வந்து பலூன் மட்டும் ஒட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால ஒரு 5-6 பலூனுக்கு வந்து காற்றடைச்சி திருப்பி அதை வந்து சைடில் வந்து ஒட்டிட்டோம். இதுதான் ஆதவ் குட்டியோட கேக்கு. இது வந்து பட்டர்ஸ்காட்ச் கேக்கு தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸ்பைடர்மேன் வந்து வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தனால அவனுக்கு ஒரு பொம்மை மாதிரி வாங்கி கேக்கு மேலே வந்து வச்சிட்டோம். அப்புறம் நானும் ஆதவ் குட்டியும் கேக் கட் பண்ணோம். அவன் தான் ஊதிட்டு இருந்தான். எப்படா அவனுக்கு பிறநாள் வரும் நினச்சிட்டே இருந்தான். அன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டு கேக்கெல்லாம் வெட்ட போகிறோம். காலிலேருந்து எப்போம்மா கேக் வெட்ட, நேற்று கேக் ஆர்டர் கொடுக்கும் போதுமே இன்றைக்கே வாங்கி வெட்டிடலாமா அப்படின்னு தான் சொன்னான். நாளைக்கு ஈவினிங் தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈவினிங் கேக்கு வாங்கிட்டு வந்து இப்போ வெட்டினனால ஆதவ் குட்டிக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காப்புல. நமக்கு மேரேஜ் ஆகி குழந்தை வந்துடுச்சு அப்படின்னாலே அவங்களோட பர்த்டே அதுதான் நமக்கு வந்து ரொம்ப பெருசாக தெரியும். நான் வந்து ஆதவ் குட்டிக்கு என்ன ட்ரெஸ் வாங்கணும், எப்படி அவனோட பர்த்டே எல்லாம் கொண்டாடணும், என்ன கேக் வாங்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றா யோசிச்சு தான் அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருந்தோம். ஆதவ் குட்டிக்குமே ரொம்ப ஹாப்பி. அவன் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நமக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. இந்த வீடியோவில் வந்துட்டு ஆதவ் குட்டிக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு இது கூட இருக்காது. ஏன்னா நாங்கள் கிஃப்ட் வாங்கி வீட்டில் வச்சுருந்தோம். அவங்க அப்பா வந்து ஆதவ் உனக்கு கிஃப்ட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கோண்டா அப்படின்னு சொன்னாங்க. எங்கே காட்டு அப்படின்னா சரி இப்போ காட்டு வேணாம் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். சரின்னு சொல்லிட்டு கரெக்டாக நாங்கள் அவன்கிட்ட கொடுத்த உடனே பார்த்துட்டு கொடுத்துடணும்னு சொன்னோம். பார்த்த உடனே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே அப்போயே விளையாட ஆரம்பித்தாச்சு. கேக் வெட்டுறதுக்கு முன்னாடியுமே கிஃப்டெல்லாம் வாங்கி ஓப்பன் பண்ணி விளையாட ஆரம்பித்தாச்சு. நாங்கள் வந்து பென்டன் வாட்சி தான் வாங்கி கொடுத்துருந்தோம். அதை தான் கேக் வெட்டும்போது கையில் வந்து கெட்டியிருப்பான். இன்றைக்கி கார்த்திகை அப்படின்னால கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறமாட்டி கீழே சாமி வந்தது. சாமிலாம் கும்பிட்டு ஆதவ் குட்டியோட பர்த்டே சூப்பராக முடிச்சாச்சு. இன்றைக்கி நாளே ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு நாளாக தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஆதவ் குட்டியோட எங்களுக்கு அதிகமாகவே ஹாப்பியாக தான் இருந்தது ஆதவ் குட்டி பிறந்தநாள் அப்படிங்கிறனால. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.